அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்கிட்டு வா நீ. தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா? அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா? காமெடி பண்ணிட்டு அலையாதைய. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற? எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா? எப்படி வழக்கு போட்ட? இதை எதிர்க்கிறேன்னு போட்ட. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன். கேள்வியா கேள்வி. நீ மரியாதை கேள்வி அல்றா முதல்ல. டேய், நீ முதல்ல கேள்வி கத்துக்கிட்ட போடா. ஒரு பத்திரிக்கை ஒரு மைக்க தூக்கிட்டு கேமரா எடுத்து பெரிய வெங்காயம் மாடா நீ. மொகரையும் போடாங்க. இல்ல, நீங்க குளத்தூர்லயே 4500 வாக்கு போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க. இது அப்ப இந்த போலி வாக்கு பதிவானதை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? இன்னும் 2 மாசம் தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா? இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட? இப்ப குறை சொல்றீங்களா? கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா? நீங்க தானே ஆள்றீங்க. அதிமுக செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது. பிஜேபியோட தான் இது கூட்டணி வைக்குது. அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர்ற இந்த இதை எதிர்க்க முடியாதுல்ல. எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க. இப்போ நீங்க பூத் லெவல் ஆபீசர் ஒரு ஆபீசரா போடுறீங்க. கட்சிக்காரருக்கு கூடவே போறாரு. திமுக கட்சிக்காரர் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் இதுக்கு போறாரு. போகும்போது என்ன ஆகும்? எது உங்க ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுவீங்க. நடக்குமா நடக்காதா சொல்லு. இப்ப ஒரு வேளை போறீங்க, அங்க என்னோட படமோ என் தலைவர் படமோ எங்க கொடியோ அங்க இருந்தா அந்த ஓட்டை வப்பியெல்லாம் எடுத்து விட்டுருவீங்க. இப்ப நீங்க போகும்போதே தம்பி விஜய் படம் ஒரு வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க. இவங்க என்ன செய்வாங்க? அந்த ஓட்டை எடுத்து விடுவாங்களா வச்சிருப்பாங்க? புரியல, சத்தமா. நீங்க ஒரு 10 நாளைக்குல 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல, அதுல என்ன 10 நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க. இதை கொடுத்து ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியல அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சு பாருங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கணும். எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும். அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது?